மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று மட்டும் சொல்லுகிறார ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆதாயங்களையோ அல்லது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களையோ நிதி ஆதாரங்களையோ கொடுப்பதும் இல்லை, அவர் செய்வதும் இல்லை. அவர் வந்து மதவாத சக்திகளாக செயல்படுவார் என்பது என்னுடைய கருத்து. எங்களுடைய மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்துல அந்த தொகையை கொடுக்கறது என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த வார்த்தையை அவங்க அப்பா மூட்டு காசை கொடுத்தாருன்னு சொல்லி அமைச்சர் உதயநிதி அவர்கள் அந்த அறிக்கை கொடுத்தார். அவர் கேட்டதுல தவறா இருக்குதான் நான் கருதுறேன். ஏதோ இவங்க வந்து மற்ற மாநிலங்களுடைய வரித்தொகையெல்லாம் எடுத்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்த மாதிரி ஒன்றிய நிதி அமைச்சர் வந்து அந்தபடி ஒரு அறிக்கை சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்றவங்க இன்றைக்கு 2-3 நாளாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அரசியல் களத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்து இவ்வளவு நாளா தமிழ்நாட்டுக்கு வராம இருந்த நிதி அமைச்சர் இன்றைக்கு இந்த ஒரு ஒத்த வார்த்தைக்காக தமிழகத்திற்கு ஆய்வு பணி செய்வதற்கு வருகிறார். போட்டிக்கு போட்டி, எதிர்ப்புக்கு எதிர்ப்பு, பதிலுக்கு பதில் என்ற ரீதியில தான் அவங்க வந்து அணுகிறாங்களே ஒழிய மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு அடிப்படையில இப்ப உடனடியாக தேவைப்படக்கூடிய செய்திகள் என்ன, அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதாவும் ஆளுகின்ற ஒன்றிய அரசும் இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். வணக்கம் தோழர். வணக்கங்க. விடுதலை களம் தோழர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராளுமன்றத்துல 141 எம்பிக்கள் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறது தோழர்? அதாவது இந்திய சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து நம்ம வந்து பாராளுமன்றத்தினுடைய செய்திகளை பார்த்தோம்னாக்க ஏறத்தாழ ஒரு 11 பிரதமர்கள் இந்த நாட்டை ஆண்டுகிறாங்க. மாறி மாறி கட்சி வந்திருக்கிறது. அதாவது லால்பகதூர் சாஸ்திரியிலிருந்து பார்த்தோம்னா நேரு, அதுக்கு அடுத்து ஐக்கிய குஜராத், தேவகடா, இப்படி பிரதமர்கள் வரிசையை எடுத்து பார்த்தோம்னா இப்படி ஒரு சம்பவம் இதுலயே சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 141 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணதா சரித்திரமே கிடையாது. ஒரு வரலாற்று பிழைன்னு தான் நான் சொல்லுவேன். அதே சமயத்துல நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைந்து 4 நபர்கள் வந்து ஒரு கலவரத்தை தூண்டி அந்த கலவரம் தூண்டினவங்கள ஏன் கலவரம் நடந்தது, இதுக்கு ஒரு அறிக்கை வேணும் அப்படின்னு கேட்கின்ற போது அதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம நாட்டினுடைய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இல்லை. அதே சமயத்துல கேள்வி கேட்க கூடாதுங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடக்குமுறை, ஜனநாயகத்தை அடக்குமுறையாகவும் ஏதாட்சிய போக்காகவும் தான் நான் இதை பாக்குறேன். 141 எம்பிகளுக்கும் அவங்களோட ரத்து செய்யறதை விட, அதாவது சஸ்பெண்ட் பண்ணதை விட ஒவ்வொரு இயக்கத்திற்கும் குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்து அந்த கலவரத்தினுடைய 4 நபர்கள் வந்த காரணம் என்னன்னு அடிப்படை என்ன காரணத்துக்காக வந்தாங்கிறத அது ஒரு விவாதமா வச்சு விவாதிச்சிருந்தாலே இதுக்கு ஒரு இவங்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. இதை இன்னும் நம்ம உள்நோக்கமா பார்க்க போனாக்க இந்த கலவரத்துக்கு உள்ள வந்த 4 பேர்களுக்கும் கர்நாடகத்தில் தெரிஞ்ச பாரதிய ஜனதா எம்பி தான் பர்மிஷன் கொடுத்திருக்காரு. அவர் தான் வந்து நுழைவு சீட்டு வாங்கி கொடுத்திருக்காரு. ஆக மொத்தத்துல வந்து எந்த இடத்துலையும் வந்து பாராளுமன்றத்துல பிரதமர் மோடி உலக சுத்தத்திலையும் நாட்டுல மக்களை பத்தி கவலைப்படாம விளம்பரத்திலிருந்து பொய்யா இருக்கார வழிய அவர் நாடாளுமன்றத்துக்குள்ள போய் பாராளுமன்றத்திற்கு கூடிய உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் அளிக்கக்கூடிய இடத்துல இல்ல. அது இந்த ஜனநாயகத்தையும் மக்களையும் ஏதாச்சும் புறக்கணிக்கிறதா தான் நான் பாக்குறேன். இது வந்து மிகப்பெரிய தவறா நான் கருதுறேன். ஆனா எதிர்காலத்துல வந்து இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் இப்படி ஒரு சூழலை வந்ததுன்னா பாரதிய ஜனதா வந்து இந்த நாட்டை வந்து ஜனநாயக ரீதியா இல்லாம அவங்களுடைய அதிகார ரீதியா கொண்டு போவாங்க என்னுடைய பார்வையா இருக்கு. அதே சமயத்துல இந்த 141 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணதை உண்மையிலேயே நான் வந்து உண்மையா கண்டிக்கிறதோட மட்டும் இல்லாம மக்களுடைய மனப்பான்மையை இந்த அரசு புறக்கணிக்கிறதா நான் கருதுறேன். குறிப்பா தென் மாநிலங்கள்ல தென் மாவட்டங்கள் அப்படின்றதுல 4 மாவட்டம் வெள்ளக்காடா மாறியது இந்த சமீபத்துல பெஞ்ச கனமழைனால. உடனடியா அந்த மக்களுக்கு வந்து உடைமைகள் இழந்து போனாங்க, வாழ்வாதாரம் இழந்து போனாங்க. அந்த மக்களை வந்து ஒரு சீரா வந்து கொண்டு வர்றதுக்கு உடனடியா வந்து 20,000 கோடி கிட்ட செலவாகும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் வந்து ஒன்றிய அரசு கிட்ட முன்வைக்கிறாங்க. அதுக்கு வந்து உடனடியா வந்து நிதி ஏற்பாடு பண்றது வந்து எதுவுமே செய்யாம நாங்க கனமழைக்கு வந்து முன்கூட்டியே எச்சரிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறது? அவங்க ஒன்றிய நிதி அமைச்சரா இருக்காங்க, அவங்க பாதிக்கப்பட்ட தமிழகத்தை எப்படி வந்து அணுகுறாங்க அப்படின்றத பத்தி உங்களுடைய பார்வை என்ன சொல்ல? இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இயற்கையினுடைய சீற்றத்துல இயற்கை முன்னாடி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். இதற்கு முன்னே எத்தனையோ புயல் வந்திருக்குது, எத்தனையோ பூகம்பங்கள் வந்திருக்கு. இயற்கையினுடைய சீற்றத்துல அந்த நாட்டினுடைய அரசாங்கம் தான் அதனுடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு தான் போக வேண்டும். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வட மாவட்டங்கள்ல இப்ப பெய்தவுடைய கனமழையில அந்த தாக்கம் தீர்வதற்குள் தென் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கனமழை பெய்ஞ்சிருக்குது. அதாவது
ஒரு ஆண்டுக்கான மழை ஒரே நாள்ல பெய்திருக்குது. அது நிர்வாகத்துக்கு எச்சரிக்கை கொடுத்ததா மத்திய நிதியமைச்சர் சொல்றாங்க. சார் கொடுத்ததா கூட இருந்தாலும் அதற்கான முன்னேற்பாடுகளை இந்த அரசாங்கம் செஞ்சதாக தான் நான் கருதுறேன். அதே சமயத்துல அரசாங்கத்தினுடைய கோரிக்கை, இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து ஒன்றிய அரசு கிட்ட எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது, 20,000 கோடிக்கு மேல பாதிப்பு ஏற்பட்டிருக்குது, உணவு கிடைக்கல, எல்லாரும் வந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது, ஒரே வெள்ளக்காடாக இருக்கிறது, 43 சென்டிமீட்டர் மழை ஒரு இரவில் கொட்டி தீர்த்ததன் காரணத்தினால வியாபாரிகள், விவசாயிகள், ஆடு மாடு கோழி என்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, அந்த வாழ்வாதாரத்தை தொடர்ந்து அவங்க பயணிக்குவதற்கு இவ்வளவு தொகைகள் தேவைப்படுது, 20,000 கோடி தேவைப்படுது என்று இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் வந்து இப்ப கேட்கிறாரு வச்சுக்க. கேட்கும்போது ஒன்றிய அரசத்தினுடைய நிதியமைச்சர் அவர்கள் அதுக்கு பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்லக்கூடாது. அதாவது மக்களுடைய வரிப்பணத்துல இந்த அரசாங்கம் நடக்கிறது. இந்த அரசாங்கம் நடக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரமா இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், அல்லது இந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்களா இருக்கட்டும், அவங்க குற்றநோக்கோட பாக்குறாங்களோ ஒழிய இந்த மக்களுடைய இந்த வெள்ள நிவாரணத்துல வந்து அவங்க எச்சரிக்கைப்படுத்தினவங்க அவங்களும் அவங்கள்ட்ட படைகள் இருக்குது, எல்லா விதமான உதவிகளை செய்யலாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியோ பாரதிய ஜனதாவை இருக்கக்கூடிய மத்திய ஒன்றிய அமைச்சர்களோ அல்லது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில தலைவரோ குறை கண்டுபிடிப்பதிலையும் அந்த அரசாங்கத்தை குற்றச்சாட்டுவதில் தான் வந்து அவங்க யோசனை பண்றாங்க. அதை பத்தி தான் நித்த சிந்திக்கிறாங்களோ ஒழிய அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு, இந்த மழை தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கு, இந்த வேளாண் குடிமக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரங்களை பெருக்குவதற்கு, ஆடு மாடு கோழி என்று இவ்வளோ நஷ்டானவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத அவங்க யோசிக்கல. லாவணி அரசியலும் எதிர் அரசியலும் பண்ணிக்கிட்டு எந்த ரூபத்திலும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கைகளை கொண்டு இயங்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களோட சாதிய மதவாரியை தூண்டி ஜனநாயகத்தை வந்து குலை சிதைக்கவும் மதவாத சக்திகளை ஊக்கப்படுத்துறதுலதான் ஆளுகின்ற ஒன்றிய அரசு இருக்கிறத ஒழிய மற்றபடி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அவருடைய வாழ்வாதாரங்கள் அடிப்படையில் என்ன தேவை என்று கேட்பதில் அந்த அரசாங்கத்திற்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை என்றே நான் கருதுகிறேன். அதே சமயத்தில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய உதவியை உடனடியாக கொடுத்தால் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள நிவாரணத்தில் அவருடைய மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை இன்னும் துரிதப்படுத்த அல்லது இன்னும் அதிகப்படுத்த அதற்கான வேலைகளை இந்த ஒன்றிய அரசு செய்யவில்லை. மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று மட்டும் சொல்லுகிறாரே ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆதாயங்களையோ அல்லது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களையோ நிதி ஆதாரங்களையோ கொடுப்பதும் இல்லை, அவர் செய்வதும் இல்லை. அவர் வந்து மதவாத சக்திகளாக செயல்படுவார் என்பது என்னுடைய கருத்து. இந்த குறிப்பான இந்த கனமழை வெள்ளத்துல இந்த மாதிரி உடைமைகளை இழந்த மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பார்வையிடும் பொழுது மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற வகையில் அவங்க அப்பா வீட்டு காசுலையா வந்து நிவாரணங்களை கொடுக்க போகிறாங்க அல்லது வந்து நிதியை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தமிழக அமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து கேள்வி எழுப்புறாரு. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நிவாரண பொருளோ அல்லது வந்து அவங்களுக்கு என்ன நாம் வந்து அவங்கள மீட்டுருவாக்கம் செய்வதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் உதயநிதி பேசுனதுக்கு கவுண்டர் கொடுக்குற வேலையை தான் வந்து நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்கறது? மக்களுடைய நிதியில இந்தியாவை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல நம்ம வந்து வரி கட்டிட்டு இருக்கோம். அதே சமயத்துல பாரதிய ஜனதா ஆளுகின்ற அரசாங்கமாக இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய கூட்டணி கட்சியா இருக்கட்டும், அங்க பாதிப்பு இருக்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் வந்து தொகைகளை வாரி கொடுக்குது. ஆனா தமிழ்நாட்டுல இந்த மழை மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய மானியங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள், ஜிஎஸ்டி வரிகள், நிக்கக்கூடிய நிலுவைத் தொகையை கொடுத்தாலே நம்ம அவங்கள்ட்ட கையேந்த வேண்டிய நிலை இல்லை. ஆனா பாதிக்கப்படக்கூடிய நேரத்துல நமக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை கொடுக்காம வச்சிருக்க ஒரு பக்கம் வந்தாலும், பாதிக்கின்ற நேரத்துல அதாவது அறிக்கைகளும் போர்களும் பதில்களும் சொல்லக்கூடிய மத்திய அமைச்சரும் சரி, ஒன்றிய அமைச்சரும் சரி, இல்ல இந்த இந்தியாவுடைய பிரதமரும் சரி, அதை கேட்டு அவங்கள்ட்ட அந்த தொகையை கேட்டு பெறக்கூடிய நிலைமையிலையும் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி இல்லை. ஆனா ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போது உள்ளபடியே வந்து தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணம் நம்ம எவ்வளவு கட்டுறோம், இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக வரிப்பணம் கட்டுறோம், அந்த வரிப்பணத்தை தான் எங்க மக்கள் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான தொகையை, நிலுவைத் தொகையை கொடுக்கலனாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல, எங்களுடைய மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்க அந்த நேரத்துல அந்த தொகையை கொடுக்கறது என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த வார்த்தையை அவங்க அப்பம் போட்டு காசை கொடுத்தாருன்னு சொல்லி அமைச்சர் உதயநிதி அவர்கள் அந்த அறிக்கை கொடுத்தாரு. அவர் கேட்டதுல தவறா இருக்குதா நான் கருதுல. ஏதோ இவங்க வந்து மற்ற மாநிலங்களுடைய வரித்தொகையெல்லாம் எடுத்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்த மாதிரி ஒன்றிய நிதியமைச்சர் வந்து அந்தபடி ஒரு அறிக்கை சொல்லிடக் கூடாது. அப்படி சொல்றவங்க இன்றைக்கு 2-3 நாளாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அரசியல் களத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்து இவ்வளவு நாளா தமிழ்நாட்டுக்கு வராம இருந்த நிதியமைச்சர் இன்றைக்கு இந்த ஒரு ஒத்த வார்த்தைக்காக
தமிழகத்திற்கு ஆய்வு பணி செய்வதற்கு வருகிறார். இதற்கு முன் இருக்கக்கூடிய எத்தனையோ விபத்துகள், இதே வட மாவட்டங்கள் சென்னையில் அடிக்கக்கூடிய மழைகள் வந்துட்டாங்களா? வரல. அப்ப உதயாநிதி கேட்டதுல எங்களுடைய வரிப்பணம், எங்கள் மக்கள் வரிப்பணம், அதுதான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த வார்த்தைய ஒரு இந்த அரசியல் களத்துல போட்டிக்கு போட்டி, எதிர்ப்புக்கு எதிர்ப்பு, பதிலுக்கு பதில் என்ற ரீதியில தான் அவங்க வந்து அணுகிறாங்களே ஒழிய மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு அடிப்படையில இப்ப உடனடியாக தேவைப்படக்கூடிய செய்திகள் என்ன, அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதாவும் ஆளுகின்ற ஒன்றிய அரசும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே சமயத்துல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் வரி கட்டக்கூடிய, அதிகமா வரி கட்டக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அவங்க தொடர்ந்து இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லாம கல்வி ரீதியாகவும் வச்சுக்கோங்க, இடஒதுக்கீடு ரீதியாக வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்தது வந்து பொருளாதார ரீதியாக வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையும் இவங்களுடைய ஆதிக்கத்தையும் இவங்களுடைய கொள்கையும் திணிக்கிறாங்களே ஒழிய ஜனநாயக மரப்படி மக்களுடைய அனைத்து கருத்து சுதந்திரத்துக்கும் ஒன்றிய அரசு இடம் தரல. அவங்க ஒரு மத்திய அமைச்சராகவே பேசல, அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அங்கத்தினர் தான் பேசுறாங்க. மக்களுடைய பிரச்சனையை அவங்க எதிர்கொள்ளல. பாரதிய ஜனதா கட்சி கொள்கையை ஏத்துக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் அவங்க பேசுறாங்களே ஒழிய மற்றபடி மக்களுடைய பிரச்சனையை அவங்க அணுகல. இதுல அமைச்சர் கேட்டதை நான் தவறா கருதல. மக்களும் அமைச்சரும் இப்ப இருக்கக்கூடிய மக்கள் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. 6000 ரூபாய் நிதி கொடுக்கின்ற பொழுது அந்த நிதி அவர்கள் இஷ்டம், அவங்க விருப்பம்னு சொல்றாங்க. இங்க இருக்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க, 10,000 ரூபாய் நிதி கொடுத்தது மத்திய அரசு, 4,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க அவனுடைய மாநில அரசுன்னு சொல்றாங்க. ஆனா நிதியமைச்சர் அவங்களுடைய வாயாக என்ன சொன்னாங்க, இது அவங்க காசு, அவங்க எவ்வளவு தரலான்றாங்க. அப்ப மாநில அரசு கொடுக்கக்கூடிய நிதியை குறை சொல்றதுதான் அவங்க இருக்காங்க ஒழிய மத்திய அரசாங்கம் இதுல என்ன செஞ்சிருக்கு, ஒன்றிய அரசு இந்த மக்களுக்கு இந்த பெரும் மழைக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணிருக்கு, இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா என்ன செஞ்சிருக்காங்க, அதுதான் நம்மளுடைய கேள்வி. ஆக மக்களை பத்தி கவலைப்படக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதாவும் இல்ல, ஒன்றிய அரசு இல்ல. அந்த அரசியல்வாதிங்கிற பேட்டிக்கு பேட்டி, பதிலுக்கு பதில், வார்த்தைக்கு வார்த்தைங்கிறதுல தான் நிதியமைச்சர் கவனம் செலுத்துறாங்க. ஆய்வு பண்ணிட்டு போய் கூட நமக்கு பெருசா உதவி பண்ண மாட்டாங்க. 4100 கோடி கேட்கும் போது 400 கோடி கொடுத்ததுதான் ஒன்றிய அரசு. ஆகவே மத்திய அரசாங்கத்தோட நிதியமைச்சர் பேச்செல்லாம் பொருட்டா எடுத்துக்கூடாது. மக்கள் அதுக்கெல்லாம் வந்து தகுந்த பாடத்தை வருகின்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல் 2024 அளிப்பாங்கன்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த நிகழ்வு சந்திப்போம். நன்றிங்க, வணக்கம்.